Hi friends, welcome to Bhavani Ari Creatives. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அழகான yellow color blouse தான். So நான் வந்து celebrity blouse daily போட்டுட்டு இருக்கேன்ல, அதுல இன்னொருத்தவங்க celebrities இவங்க. And அது மட்டும் இல்ல, இவங்க நிறைய மூவிஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க, உங்களுக்கும் தெரியும். ஸோ இவங்க வீட்டுக்கும் நான் போயிருந்தேன். ஆனால் அவங்கள பார்க்க முடியல, அவங்க சிஸ்டரை பார்த்தேன். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அடுத்தடுத்து நம்ம இன்னொரு செலிப்ரிட்டி ப்ளவுஸோடு நம்ம நாளைக்கு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ப்ளவுஸு. ஸோ சாரியோட கலர் பிங்க் கலர். ஸோ அதனால் அவங்க வந்து சாரியும் கொடுத்துருந்தாங்க, ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த சாரியோட கிளாத்லேயே வந்து ப்ளவுஸ் பண்ணியிருந்தோம். சிம்பிளாக ஒன்று கேட்டிருந்தாங்க அண்ட் கிராண்டாக ஒன்று கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரேஷ்மா பசுப்புட்டிக்கு நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் பண்ணியிருந்தோம், கட் ஒர்க்கு வயலட் கலரு. ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஹெவி ஒர்க்கு. ஸோ அதுவே வந்து நான் 2 போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு கஸ்டமருக்கு ஒன்று ரெட்டில் ஒன்று போட்டேன். அதாவது ரெட்னா ரெட்டு கலரு ஷேடிங்கில் அந்த ரெட்டு த்ரெட்டு வச்சு பண்ணது. ஆனால் கிளாத் வந்து சேம் பர்பிள் கலர் தான், அது கொஞ்சம் வேறு பர்பிள் அந்த மாதிரி. அதை நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதனால் அவங்களுக்கும் நான் ஒன்று போட்டேன், இவங்களுக்கும் ஒன்று போட்டேன், சேம் ப்ளவுஸ். அந்த டைமில் நான் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் கிட்ட அது போட்டிருந்தேன். இப்போ இந்த எல்லோவில் வந்து நான் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் சுகர் பீட், அதாவது ஃபஸ்ட்டு ஜரி லைன் வந்து 5 போட்டுப்பேன் எப்பயுமே. ஏன்னா டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அந்த செயின் மேலேயே அவங்க வந்து ஸ்டிச் போட்டுப்பாங்கன்றதுக்காக போட்டுட்டு, அதுக்கப்புறம் எப்பயும் போல் 4 நம்பர் பீடு, சுகர் பீடு. நெக்ஸ்ட்டு லோடிங் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயராக கொடுத்துருப்பேன். எல்லோ அண்டு பிங்க் ரெண்டுமே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பேன். சாரியோட கலர் இது தாங்க, அதனால தான் அந்த எல்லோ கலர் வந்து நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லோ போட்டுட்டு, கீழே அந்த பெட்டல்ஸ் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிங்க்கு போட்டுட்டு, அந்த பெட்டல்ஸ் எல்லாமே கீழே வந்து லீஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோவே போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஃபுல்லு பிங்கே போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி சாரியில் ஒரு பேட்டர்ன் வந்துருந்தது, அந்த பேட்டர்னோட ஃப்ளவர் தான் வந்து நான் அதில் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த ஃப்ளவருக்குள்ளே போட்டிருக்க ஃபில்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா உத்து பாருங்கள். அது வந்து லோடோ லாங் அண்ட் ஷார்ட்டோ எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி செயின் ஸ்டிச் தான், நெருக்கமாக அப்படியே குட்டி 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 குட்டியாக போட்டது தான். அண்ட் அதே மாதிரி கீழே லோடிங், அந்த லீஃப் வருது பார்த்தீங்களா, அந்த லீஃப் பொசிஷனுக்கு லோடிங். ஸோ இதுதான் வந்து அந்த எல்லோ ப்ளவுஸு. இவங்களுக்கு தான் அந்த எல்லோ ப்ளவுஸ் நான் கொடுத்தேன். ஆனால் அவங்க அந்த சாரியோடு கட்டாமல் ஒரு நாடகத்துக்கு அந்த டைமில் ஒரு சீரியல் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் மேம் என்ன சொன்னாங்கன்னா, நான் அந்த சீரியலுக்கு இதை கட்ட போகிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே. அதனால் அந்த சாரீ கொஞ்சம் கட்டினா ரிச்சாக இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி தெரியுன்றதுக்காக இதை கட்டி அதை மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. ஸோ நமக்கு சொல்லியிருந்தாங்க, நல்லா ஜாலியாக பேசினாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு போகும்போது இவங்கள பார்க்கலான்னு நினச்சேன், ஆனால் இவங்கள பார்க்க முடியல. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க சிஸ்டரை நான் பார்த்துட்டு வந்தேன். அவங்களும் நிறைய படம்லாம் நடிச்சிருக்காங்க, உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆடுகளம் படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் இருக்காங்க அவங்க, அந்த ஒரு தாத்தாக்கு ஒய்ஃபாக இருப்பாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களும் நிறைய மூவி வந்து நடித்தவங்க தான். அண்ட் இவங்களும் வந்து நிறைய நாடகம் மூவி எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களுக்கு தான் வந்து நான் 2 ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போது இந்த எல்லோ ப்ளவுஸ் நான் வந்து இப்போ வெளியில் பண்ணித்தரேன், இதே சேம் டிசைன் அப்படின்றத ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிசைனுக்கு வித் ஸ்டிச்சிங்கோட நான் வந்து எவ்வளோ வாங்குவேன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி தாம்பிள் ஒர்க்கு தான். ஸோ செயின் ஸ்டிச்சு அண்ட் அதுக்கப்புறம் கீழேயும் செயின் ஸ்டிச்சு லோடிங் எல்லாமே கொடுத்துருக்கனால 3750 கட்டாயமாக வாங்குவேன். ஏன் 3750னா, ஒர்க்குக்கு 3000, 750 ஸ்டிச்சிங்க்கு, புரியுதுங்களா? ஸோ கட்டாயமாக வருங்க. ஏன்னா வந்து செயின் ஸ்டிச்சு உள்ளே வந்து நம்ம நெருக்கமாக போடணும். அண்டு நம்ம கை பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே ஒரே சேம் தான் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதனால் வந்து அப்புறம் சின்ன சின்ன புட்டாஸ் வந்து அங்கங்கே ஸ்டோன் ஒட்டி ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸ்டிச்சிங் வந்து எப்பயும் போல் ஆஷுவல் 750 அண்ட் ஒர்க்குக்கு 3000. ஸோ 3750 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம இன்னொரு ப்ளவுஸ் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து நான் பேசி, எப்படி வரணும் சொல்லுங்கள், நானே வரேன் சிஸ்டர், வந்து ப்ளவுஸ் கொடுத்துட்டு உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறேன், அவங்களோட மூவி எல்லாமே பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, காமெடியாக நிறைய பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். சரி ஓகே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நான் சொல்ல அவங்களுக்கு ஏதோ ஷூட்டிங் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க செக்ரட்டரி சொல்லியிருந்தாங்க, அவங்க சிஸ்டர் இருக்காங்க, அங்கே போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, நான் அவங்க கையிலே கொடுத்துட்றேன் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி. அங்கே போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது,
இவங்களோட சிஸ்டர் வந்து அவங்கன்றது எனக்கு தெரியாது, நான் ஞாபகமாக இல்லை, மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுது. அப்புறம் அவங்கக்கிட்டேயும் வந்து நிறையா நீங்கள் படம் நடிச்சது நல்லா இருக்குது அப்படின்னு பேசிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருந்துட்டு அவங்க வீட்டில் 2 குட்டீஸுங்க வேறு இருந்தாங்க. அவங்க பொண்ணும் ஒரு பையனும், அவங்களோட பொண்ணு பையன். ஸோ அவங்க கூடலாம் வந்து பேசிவிட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் காஃபியும் நம்ம போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல்ஃபி ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ப்ளவுஸும் கொடுத்துட்டு அண்டு ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு எதுவுமே இதில் செட் ஆகலை. நான் என்ன நினச்சி எடுத்துகிட்டு போனேன்னா இவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து ஒன்றாவே பண்ணிவிடுங்க, எனக்கும் என் சிஸ்டருக்கும் ஒரே அளவு தான் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கவே இல்லையா, ஏறலையா, ப்ளவுஸு டைட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேமே வந்து 2 ப்ளவுஸுமே போட்டுக்கிட்டாங்க. ஸோ அதில் ஒரு ப்ளவுஸ் தான் வந்து இந்த எல்லோ கலரு அவங்க சாரிக்கு மேட்சாக வந்து அவங்களே வந்து பண்ணிக்கிட்டது. 2வது ப்ளவுஸு நம்ம வந்து பண்ணி கொடுத்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஃபஸ்ட்டே உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். நம்ம ரேஸ்மா பசுப்புள்ளட்டி மேடமுக்கு போட்ட டிசைனே சேம் டிசைன் இவங்களுக்கும் ஒன்று போட்டு கொடுத்துட்டேன். சேம் அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ஆர்டர் இது வந்து ஸோ அப்போ நல்லா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் வச்சு ஒரு 4-5 பேரை வச்சு நாங்கள் போட்டோம் ஒரு பல்க் ஆர்டரு. அதில் ஒரு 2 பீஸ் மட்டும் இருந்துருச்சு. அந்த 2 பீஸு தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒன்று வந்து ரேஸ்மா பசுப்புள்ளட்டி மேம் கொடுத்துட்டு 2வது இவங்களுக்கு ஒன்று கொடுத்தேன். ஸோ இதில் வந்து நான் கட்டு ஒர்க்கு போட்டிருப்பேன், உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி பழைய வீடியோலேயே கட்டு ஒர்க்கு போட்டிருந்தேன். அண்ட் நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் அண்ட் பேர்ல்ஸ் அதுக்கப்புறம் ஆன்டிக் சுகர் பீட்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணேன். ஏன்னா அந்த சுகர் பீட் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும், வெளுக்காது, லைஃப் வரும். ஸோ அவங்க நாளைக்கு வந்து என்றைக்குமே சொல்லணும், ஓ இந்த ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கங்கே வந்து ஹேங்கிங்ஸ் தொங்குற மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். இதே ப்ளவுஸு நான் கஸ்டமருக்கு பண்ணியிருந்தேன், நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நான் செலிப்ரிட்டிஸ் ப்ளவுஸ் முடிஞ்சு தான் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே சேம் டிசைன் ஆனால் கட்டு ஒர்க் இல்லாமல் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் கம்மி ப்ரைஸில். இதனோட ப்ரைஸ் நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, சேம் அதே ப்ரைஸ் தான், அதே டிசைன் தான், சேம் ஒன்று கூட மாற்றமே கிடையாது. அவங்க இந்த ப்ளவுஸையும் போட்டு வேர் பண்ணி நமக்கு அனுப்பியிருந்தாங்க, ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபோட்டோஷூட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அது மட்டும் பார்த்திங்கன்னா சீரியலில் நடிக்கிற இடத்துலையே வந்து இது பண்ணாங்க. ஸோ பண்ணி எடுத்த சீன் அது எல்லாமே வீடியோட லாஸ்ட்டில் வரும், நீங்கள் பாருங்கள். அந்த சீரியல் எடுக்கிறாங்க இல்லையா, அது ஒரு டெம்பிள், அந்த இடத்துல வந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சீரியலில் வந்த பிறகு நீ வெளியேடு, முதலையே விட்டுட்டினா டேரக்டர் வந்து கோச்சிப்பார் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் லேட்டாக நான் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட சேனல்லையும் வந்து நான் போட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த 2 ப்ளவுஸுமே நான் இவங்களுக்கு பண்ணி கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் நம்ம நிறைய ப்ளவுஸஸ் பார்க்க போகிறோம். அந்த பேரட் ப்ளவுஸ் வந்து வீடியோ எடுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு செலிப்ரேட்லாம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் பேரட் வரலாம், கோச்சிக்காதீங்க, நம்ம கையில் தான் இருக்குது அந்த ப்ளவுஸு. அவங்க ஒரே நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அவங்க போட்டிருந்ததை. ஸோ போட்டுட்டு கொஞ்சம் நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னோன்னா அவங்க என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இங்கே தான் இருக்குது அந்த ப்ளவுஸு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ எடுத்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அண்டு அந்த ப்ளவுஸ்க்கு நம்ம 3750 வாங்கியிருந்தோம், ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம போன வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன், ரேஸ்மா மேம் போடும்போதே இதுக்கு வந்து 15,500 வாங்குவேன்னு சொல்லிட்டு சேம் அதே தாங்க. ஏன்னா ஹெவி ஒர்க்குங்க, இது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆள் போட்டாலே கரெக்டாக இதுக்கு வந்து 8 days ஆகுதுங்க. இப்போ நம்ம ஒரு 4-5 பேர் போடுறோம் அப்படின்னா ஒரு 4 daysல முடிஞ்சிடும். ஏன்னா கை ஃபுல்லாமே வாட்டர் ஃபில்லிங் பீட்ஸ் எல்லாமே வந்திருக்கு, அதனால தான். ஸோ இவங்க தான் வந்து அவங்க சிஸ்டர், இவங்களோட மட்டும் தான் நாங்கள் வந்து செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அண்டு டிசைன்ஸ் எல்லாமே அவங்க கையில் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க குட்டி பாப்பாலாம் இருந்தாங்க, அவங்க கூடலாம் பேசிவிட்டு ஜாலியாக விளையாடிட்டு ஒரு 1 hour இருந்திருப்போம். காஃபிலாம் குடிச்சிட்டு பொறுமையாக தான் வந்து வந்தோம். நானும் என் பொண்ணும் போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி எல்லா செலிப்ரிட்டி வீட்டுக்கும் நான் வந்து என் பசங்களை கூப்பிட்டு போயிடுவேன், வாங்க என்னால் தனியாக போக முடியாது நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனது தான். ஸோ அவங்களும் வந்து பார்ப்பாங்க இல்லையா, அதனால். ஸோ இந்த 2 ப்ளவுஸுமே வந்து எல்லோ கலர் 3750 சொன்ன மாதிரி, இது வந்து பார்த்திங்கன்னா 15,500. ஸோ 2 ப்ளவுஸும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ப்ளவுஸோடு உங்களை சந்திக்கிறேன்.
இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்து சீரியலில் அந்த ஒரு சீன் நடக்கும்போது இந்த ப்ளவுஸ்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். இந்த சீரியல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப சீரியல்லாம் பார்க்க மாட்டேன், அதனால் எனக்கு இது என்ன சீரியல்னு தெரியல. அவங்கக்கிட்டேயும் நான் கேட்கல, அதனால் அவங்க நானும் கேட்டுக்கல, அதனால் விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த சீரியலோட நேம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா மறக்காமல் திரும்பவும் சொல்கிறேன், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்து சூப்பரான ப்ளவுஸோடு உங்களோட சந்திக்கிறேன். நாளைக்கு இன்னொரு செலிப்ரிட்டி தான் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் மாடலிங் ஒரு 2 பேர் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஆக்ட்ரஸ் இல்லாமல் ஸ்டார்டிங் ஒரு 2 மாடலிங் கேர்ள் வந்து பண்ணி கொடுத்த ப்ளவுஸும் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு நம்ம வந்து முடிச்சுட்டு அண்டு நம்ம எப்பயும் போல் இப்போ போன மாதம் போட்ட ப்ளவுஸஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, பை.